Hi all, in the video actually Yerkadu series part 2 video mini vlog. ஓகே, இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எங்களோட ரூம் பால்கனியிலேருந்து வெளியில் அவுட்டர் ஏரியா தான். ஸோ சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த மலையிலேருந்து இது வந்து ப்ளே ஏரியா லான் தான். இங்கிட்டு ஃபுல்லாக ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். உட்காந்து நம்ம விளாட்றது, ஒரு கிட்ஸோடு இருக்கிறவங்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா. அப்படியே நாங்கள் அப்படியே மார்னிங் வியூவை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதிகுட்டி வந்து அப்போ தான் எந்திரிச்சிருந்தான். ஸோ அவன் நல்லா தூங்கிட்டான். ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த சன்ரைஸ் ஆகுதா, அந்த பெட்டில் அதோட ரே படும்போது செமையாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே மார்னிங் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட 1 டே தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே எல்லா இடமும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். ஸோ அதனால் அப்படியே ரெசார்ட்லேருந்து அப்படியே நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அந்த இடத்துல தான் இந்த ஊஞ்சல்லாம் இருந்ததா. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆதிக்குட்டியுமே பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் நல்லா இருந்தது அந்த இடம்லாம். நைட்டு பார்த்ததோட மார்னிங் வந்து இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவேவும். நிறையா ப்ளே ஏரியா ஸ்பேஸ், அப்புறம் கார் பார்க்கிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ரேஞ்சில் வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருந்தது, லக்ஸூரியஸ் ரூம்ஸு. ஸோ இந்த ஏரியா தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு வெளியவே நல்ல ஒரு ஸ்பேஸு. அதிகுட்டியாக அவரோட ப்ளே ஏரியாவிலேருந்து நல்லா விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டான். ஸோ நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவனோட ட்ராம்ப்ளினில் வந்து நல்லா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். வாடானாலும் வராமல் அங்கேயே நின்று ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க டேடியோடையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊஞ்சல் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அப்படியே நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்கு தான். அதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கிட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம், பீகோ பார்க்கு. அப்புறம் நாங்கள் அதை முடிச்சுட்டு வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம், ஏற்காடு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அப்புறம் ரிட்டன் வர்றது தான் பெரிய தலைவலியாக இருந்தது ஏறி வர்றதுக்குள்ளே. ஸோ அப்படியே நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதிகுட்டியோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ அவனும் நல்லாவே என்ஜாய் பண்ணான். ஃபால்ஸு அப்புறம் பார்க்கு எல்லாமேவும். அப்படியே நாங்களும் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காரில் வந்துட்டோம். அவனோட சீட்டில் சமத்தாக உட்காந்துக்கிட்டான். அப்புறம் வந்து ஏற்காடு லேக்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த மாதிரியான ஒரு ரோடு வரும், க்ரீனரியான ஒரு ரோடு. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தது போகிறப்ப. ஸோ ஃபுல்லாக ரோட் ட்ரிப்பாக இருந்தனால ஸோ அதிகுட்டியும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான். அப்படியே நாங்களும் சேலம் கீழே இறங்கிட்டோம் ஏற்காட்டிலேருந்து. அப்படியே ஒரு ஹோட்டல்லையும் நாங்களும் சாப்பிட்டுட்டு எங்களோட விலாகை முடிச்சிட்டோம்.